Students, let me continue the last video. Last video la enna paathom direct method of gene transfer paathom. In the video la next type of gene transfer enadhu indirect or vector mediated gene transfer. So indirect or vector mediated gene transfer la vandu enna irukum appadina it will be gene transfer is transferred with the help of a plasmid vector is known as indirect or vector mediated gene transfer. Among the various vectors used for the plant transformation நிறைய vectors வந்து யூஸ் ஆகும்னு படித்தோம். என்னென்ன படித்தோம்? ஈகோலை படித்தோம், பேசிலஸ் சப்டிலிஸ் படித்தோம், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் படித்தோம், நிறைய படித்தோம். ஈவன் தோ among the plant transformationsல various vectors used for plant transformation, even though the TI plasmid from Acrobacterium tumefaciens has been used extensively, most probably plantsல வந்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் எ சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியம் அண்ட் இட் ஹாஸ் டிஐ பிளாஸ்மிட். டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகேவா? திஸ் பாக்டீரியம் இன்வெர்ட்ஸ் கிராப்ஸ். இது வந்து என்னென்ன, அதாவது எல்லா தாவரங்களையும் எல்லா பாக்டீரியாங்களையும் எல்லா தாவரங்களுக்குள்ளேயும் செல்லாது. அதை இந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து எதை மட்டுமே வந்து தாக்கி க்ரௌன் கால் டிசீஸை உருவாக்கும் அப்படின்னா, டிஐ அப்படி டியூமரை உண்டாக்கும் அப்படின்னா டொமேட்டோ, சன்ஃப்ளவர், பிரிஞ்சால் அண்டு காட்டன், அதை எந்த தாவரங்களை மட்டும் தாக்கி அதில் என்ன உருவாக்கும் அப்படின்னா க்ரௌன் கால் டிசீஸ், அதாவது மகுடக்கலலை நோய் அப்படின்ற ஒரு நோயை உண்டாக்கும். விச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் டியூமரஸ் growth. ஓகேவா? ஸோ இது எப்படி உருவாகும் அப்படின்னா, இது வந்து சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியா இல்லையா? அந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து கேரிட் அவுட் பை த பேத்தோஜெனிக் பாக்டீரியம் காசஸ் டியூமர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எஃபெக்டிவ் cloning of foreign genes by the plant cells and for introducing the genes into the plant system, Acrobacterium strains are modified by the removal of tumor inducing genes from the bacterium. ஸோ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸில் இருக்கக்கூடிய டிஐ பிளாஸ்மிடை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்ட்டு இருக்குதா? ஸோ இதுதான் வந்து என்னது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். இதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து என்னது டிஐ பிளாஸ்மிட். இந்த டிஐ பிளாஸ்மிட் மட்டுமே டயக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ டிஐ பிளாஸ்மிடில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஐ அப்படின்றது டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, டிடிஎன்ஏவை இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது டிடிஎன்ஏ அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் கிளீவேஜ். அதாவது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடோடு செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேயே வந்து டியூமர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த டியூமர் இன்டியூசிங்க்கான அந்த ஜீன்ஸை தனியாக எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் பிளான்ஸ் இன்ட்ரடியூசிங் த ஜீன்ஸ் ஆஃப் பிளான்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் மாடிஃபைடு பை தி ரிமூவல் ஆஃப் டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸ் ஃப்ரம் த பாக்டீரியம். அந்த டியூமர் இன்டியூசிங் பண்ணக்கூடிய ஜீன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ டிஐயில் வந்து என்னாகும், டிடிஎன்ஏ இஸ் அ பார்ட் ஆஃப் டிஐ பிளாஸ்மிட் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு தி பிளான்ட் செல் டிஎன்ஏ. ஸோ அந்த டிடிஎன்ஏவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்சர்ஷன் ஆஃப் இன்சர்ஷன் ஆஃப் ஜீன் இன்டு பிளாஸ்மிட் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் டிஎன்ஏ லைகேஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் டிஎன்ஏ லைகேஸ்னால் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இஸ் யூஸ்டு டு cut the DNA fragments and DNA ligase is used to paste the DNA molecules. DNA containing gene of desired trait. ஸோ இப்போ அங்கே வந்து இருக்கு இல்லையா, இது டிஐ பிளாஸ்மிடில் டிடிஎன்ஏவாக மாற்றிடுவாங்க. அதில் இந்த டிசைடு கேரக்டரோட ஜீன்ஸ், இந்த டிசைடு கேரக்டர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிசைடு கேரக்டர். இதையும் துண்டு துண்டாக வெட்டி இதையும் துண்டு பண்ணி இங்கே என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ லைகேஸ் யூஸ் பண்ணி ரீகாமினன்ட் டிஐ பிளாஸ்மிடாக யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டியூமர் இன்டியூசிங்கை எடுத்துகிட்டு டிடிஎன்ஏவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பிளான்ட் டிஎன்ஏ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டிடிஎன்ஏ கேரியிங் நியூ ஜீன் வித்தின் த பிளான்ட் குரோமோசோம். அந்த டிடிஎன்ஏல என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிசைரபிள் கேரக்டர்ஸ்க்கான ஜீன்களும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், க்ரோன் இன்டு த கல்ச்சர் மீடியம். இந்த கல்ச்சர் மீடியத்தில் பிளான்ட் செல்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
ஸோ தென் ரீஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட் செல்லில் கல்ச்சர் மீடியத்தில் வந்து பிளான்ட் செல் க்ரோ ஆன பிறகு டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி அடுத்து படிப்பீங்க நீங்கள். அதில் வந்து ரீஜெனரேஷன் பிளான்ட் வரும். அதுக்கப்புறம் அதை வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்து என்னது இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே ஏன் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுக்கு இங்கே என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே பாக்டீரியம், அதாவது இந்த பாக்டீரியமில் இருக்கக்கூடிய டிஐ பிளாஸ்மிட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ வெக்டார் to transfer the foreign DNA into the plant cell, so that it is called indirect or vector mediated gene transfer. Have you understood? So again one time I will explain. இங்கே பாரு, gene transfer is mediated with the help of plasmid vector is known as indirect or vector mediated gene transfer. Among the various vectors used for the plant transformation, the TI plasmid from Acrobacterium tumefaciens has been used extensively. This bacterium has a large size plasmid known as TI plasmid. TI plasmid அப்படின்றது tumor inducing plasmid, and a portion is referred as tDNA. Removing of tumor inducing, அந்த tumor inducing பண்ணுறதை ரிமூவ் பண்ணோன்னே it will be converted into tDNA. அந்த tDNAவை எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, transfer DNA is transferred to the plant genome in the infected cells and cause plant tumors. ஸோ என்ன பண்ணுவோம், அதை டிஐ பிளாஸ்மிடோட பிளான்ட் செல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு டியூமர் காஸ் ஆகும். ஸோ தட் என்ன பண்ணுவாங்க, டிஐயிலேருந்து இந்த ரிமூவ் பண்ணுவாங்க. எதை ரிமூவ் பண்ணுவாங்க, டியூமர் இன்டியூசிங் ஜீன்ஸை ரிமூவ் பண்ணி tDNA வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, transferred into the plant cell. Okay, then since the bacterium has the natural ability to transfer tDNA region of its plasmid into plant genome. ஸோ அப்போ அதை வந்து பிளான்ட் செல்லில் போகும்பொழுது ஃபாரின் டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிளான்ட் ஜீனோம் இட் வில் பி ஹேஸ் அன் அ கெப்பாசிட்டி டு டிசைடு ஜீனோம் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ஓன் ஜீனோம். Upon infection of cells at the wound site, it is also known as the natural genetic engineer of plants. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, the bacterial plasmid do not produce tumors growth since the gene had been detected. Once the tDNA along with the spliced gene is introduced. Spliced gene அப்படின்னா என்ன, ஸ்ப்ளைஸ் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஸ்ப்ளைசிங் அப்படின்னா என்ன சொன்னேன், ஜாயினிங் ஆஃப் ஹோஸ்ட், அதாவது டோனர் DNA fragmentsum recipient DNA fragmentsum with the help of DNA ligase it will be joined together. அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர், ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, tDNA வந்து ஸ்ப்ளைஸ்டு ஜீன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். இட் கம்பைன்ஸ் வித் த குரோமோசோம் ஆஃப் த டோனர் செல் வேர் இட் ப்ரொடியூசஸ் காப்பீஸ் ஆஃப் இட் செல். ஆல்ரெடி பாக்டீரியாக்குள்ளே போனோடனே என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காப்பீஸ் வந்து உருவாகி அது வந்து என்ன ஆகும், பிளான்ட்ஸ் அதை கல்ச்சர் மீடியமில் அதை வந்து க்ரோ பண்ணுவாங்க. க்ரோ பண்ணும் பொழுது அந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணி கடைசியில் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னா, தட் வில் பி bring into the normal environmental condition, and the grown plant, the new plant will have a desired character which is introduced through the TI plasmid. Okay, ஸோ அந்த நம்ம டிஐ பிளாஸ்மிட், அந்த பிளாஸ்மிடில் வந்து எந்த கேரக்டரை இன்சர்ட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தினமோ அந்த டிசைடு பெறப்பட்ட பண்புகளை உடைய புதிய தாவரமானது உருவாகும். ஓகேவா? Have you understood?